வெல்கம் டு லக்ஸர் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 9 காய் எடுத்து வச்சிருக்கேன். இது நான் நல்லா கழுவி நல்லா தொடச்சி வச்சிருக்கேன். அந்த மாதிரி கழுவி நல்லா தொடச்சி வச்சிருக்கேன் தண்ணி இல்லாம. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாங்காவெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி 2 தடவை, இந்த நம்ம கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு 2 தடவை போடணும். 2 தடவை போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குலுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் காட்டமா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். இப்போ இந்த அளவு போடுங்க. ஏன்னா இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பு கிடையாது, ஆனா ஊறுகாய் நல்லா இருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாம ரொம்ப மைல்டா நல்லா இருக்கும். இந்த அளவு போட்டுக்கோ, 2 கை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம இப்ப நல்லா குலுக்கி ஒரு துணி வச்சு கட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெள்ளை துணி வச்சு நல்லா கட்டி வச்சிடலாம். 2 நாள் நம்ம எடுத்து கொஞ்சம் நல்லா குலுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் நம்ம எடுத்து கொஞ்சம் வெயில காய வச்சிடலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த நாள் நேற்று போட்டு வச்சது நம்ம அடுத்த நாள் எடுத்து கொஞ்சம் நல்லா குலுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊறுகாய 2ஆவது நாள் நல்லா குலுக்கி வச்சிடலாம். குலுக்கி நம்ம திரும்பவும் அப்படியே கட்டி வச்சிடலாம். நாளைக்கு எடுத்து கொஞ்சம் வெயில வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மாங்காயை நான் ஒரு 3 தட்டுல பிரிச்சு வச்சிருக்கேன். இதை எடுத்து நம்ம நல்லா வெயில்ல நீங்க எத்தனை நாள் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஊற நல்லா தான் இருக்கும். நல்லா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். அதனால உங்களுக்கு எவ்வளவு நாள் உங்களுக்கு வெயில்ல வச்சு எடுக்க முடியுமோ அவ்வளவு நாள் வச்சீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஒரு 2 நாள் நல்ல வெயில்ல வச்சீங்கன்னா போதும். அதுக்கு மேல நீங்க வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இப்போ நான் மாங்காய் 1 நாள் வெயில்ல வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. 3 தட்டுல வச்சிருந்தேன். இப்ப கிட்டத்தட்ட 1 தட்டுல தான் நல்லா ட்ரை ஆகி இருக்குது. நாளைக்கும் ஒரு தடவை நம்ம ஊற வைக்கலாம். இப்ப இந்த காஞ்ச மாங்காய நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதுல தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தண்ணியில நைட்டு ஃபுல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு எடுத்து திரும்ப காய வைக்கலாம். அது மாதிரி இந்த தண்ணி ட்ரை ஆகும் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுக்கலாம். இப்ப நம்ம திரும்பவும் இந்த வெள்ளை துணி வச்சு கட்டி வச்சிடலாம். இப்ப நம்ம ஊறுகாய் 2 நாள் நம்ம குலுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு 10 காஷ்மீரி சில்லி, ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து நல்லா மிக்சில நல்லா அரைச்சிட்டு இது கூட நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இப்ப இதையும் மூடி ஒரு 2 நாள் அப்படியே வச்சிடலாம். இந்த மிளகாய் காரம் எல்லாம் நல்லா அப்படியே அந்த மாங்காயில ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த ஊறுகாய்க்கு நம்ம வறுத்து பொடி எல்லாம் போட தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி முழுசா போட்டாலே நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரியட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம போட்டு வச்சுட்டு ஊறுகாயும் இந்த எண்ணெயில சேர்த்துடலாம். கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஊறுகாய் போட்டு அந்த கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். இந்த ஊறுகாய் நம்ம அந்த ஊறுகாய் மாதிரி சேர்ந்துகிட்டு இருக்காது. ஆனா இது நல்லா இந்த மாதிரி உதிரியா இருக்கும். நான் ஒவ்வொரு பீஸா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் கிளற வேண்டாம். அந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூடு ஏறினா போதும். நீங்க அதை விட விட்டீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். சூடு ஏறினோட நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆறின அப்புறம் பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது எத்தனை வருஷம் ஆனாலும் கிடாது. ஈஸியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.